வணக்கம். நமச்சிவாய. அருள்மிகு பவானி அம்மன் திருக்கோவில் மாங்காடு. நான் இன்னைக்கு என்ன தகவல் சொல்ல போறேன்னா, சிவன் கோவிலுக்கு, பெருமாள் கோவிலுக்கு, அம்பாள் கோவிலுக்கு எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, இப்போது சிவபெருமாள் கோவிலுக்கு போகிறீங்கன்னா, இன்னொரு சிவன் கோவிலுக்கு போகிறேன், அதனால் வந்து மொத்தமாக ஒரு 50 ரூபாய்க்கு பூ வாங்குறீங்க வச்சுக்கோங்க. அதில் பாதி பூ வச்சுட்டு பாதி பூ என்னன்னா கடையிலே கொடுத்துட்டு போயிட்டு சுற்றிட்டு வரும்போது வாங்கிட்டு வாங்க. சிவன் கோயில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எடுத்துகிட்டு வர்றது வந்து அவ்வளோவும் விசேஷம் கிடையாது. எந்த கோவிலுக்கு போனாலுமே சரி, ஒரு பொருளை சுவாமிக்கு எடுத்துகிட்டு போகிறோன்னா அது சுவாமிக்கே சாத்திடுங்க. இல்லையா அந்த கூடையோ அந்த பையோ வெளியே வச்சுடுங்க. அம்பாள் ஆலயத்துக்கு போய் துர்க்கை அம்மனுக்கோ இல்லை எந்த கோயிலுக்கு போனால் விளக்கு போடுற பழக்கம் லேடிஸ் இருக்கும். அந்த விளக்கு போட்டோன்னா கூட அம்பாள் வீடுனாவே நம்மளுக்கு எல்லாருக்குமே தாய் வீடு தான். எவ்வளோ நம்மளுக்கு பெத்த தாய் கூட வருவாங்கன்னு தெரியும். ஆனால் உலகத்துக்கு ரசிக்கிற தாய் வந்து நம்ம இருக்கிற பவானி, அங்காள பரமேஸ்வரி, துர்க்கை அம்மன், கருமாரியம்மன், பொன்னியம்மன், இளங்காளியம்மன், கடும்பாடியம்மன், அந்த மாதிரி அம்மன் தான் நம்ம கூட வரவங்களே. அப்படி இருக்கும்போது நம்ம தாய் வீட்டுக்கு போனால் எண்ணெய் எடுத்துகிட்டு வரக்கூடாது. அதே மாதிரி விளக்குக்கு தேவையான 2 விளக்கு தான் அவங்க போட போகிறதுக்கு 4 மாதத்துக்கு தேவையான 1 லிட்டர் எண்ணெய் எடுத்துகிட்டு போகாதீங்க. மினிமலாக எவ்வளோ எண்ணெய் வேணும், எவ்வளோ திரி வேணுமோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்துருவாங்க. வெற்றிலை, பாக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம வெள்ளீஸ்வரர் கோயிலுக்கோ இந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் சரி, முருக பெருமாள் கோயிலுக்கு போனால் திருப்பி அந்த பொருளை எடுத்துகிட்டு வராதிங்க. ஏன்னா நம்ம உள்ள ஒருத்தவங்க வீட்டுக்கு கெஸ்ட் வீட்டுக்கு போகிறோம், ஒரு பால்கா பாக்ஸ் ஃபுல்லாக வாங்குகிறோம், ரிட்டன் நம்ம என்ன பண்ணுறோம், ஏங்க 4 வேணுங்க எனக்கு வீட்டுக்கு வேணும் எடுத்துகிட்டு போகிறோம். அப்படி எடுத்துகிட்டு போதில்லை, வாங்கிட்டு வந்ததே உங்களுக்கு தாங்கன்னு சொல்லி கொடுத்துருவோம். அந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வர்றது வந்து சுவாமிக்கு தான் நினச்சி நம்ம சுவாமிக்கு கொடுத்துடணும். அதை எடுத்துகிட்டு திடீர்னு நம்ம ஒரு பக்கத்தில் கோயில் வேறு கோயிலுக்கு போகிறோம், ஓகே சரி எடுத்துகிட்டு போகலாம். நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னா எடுத்துகிட்டு போகக்கூடாது. அது வந்து சுவாமியோட சொத்து, புரியுதுங்களா? இதில் வந்து கணக்கே வராது வந்து காசு. அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு கோவிலுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, சிவன் கோவிலில் வந்து 101 ரூபா போடுறேன், சில்லறைலாம் பொறுக்கி வச்சுருக்கேன், 101 ரூபா நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டின்னு இருப்போம். அந்த சில்லறை பல மாதமாக சேர்த்து வச்சுருப்போம். அது நான் பெருமாள் கோயிலுக்கு போய் சிவன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகணுமா கேட்டால் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அந்த மாதிரி எந்த கோயிலுக்கு போய் காணிக்கை செலுத்துகிறோமோ அந்த கோயிலுக்கு மட்டும்தான் நம்ம போயிட்டு வரணுமே தவிர வேறு எந்த கோயிலுக்குமே அந்த காசை எடுத்துகிட்டு போகவே கூடாது. அதையே புரிஞ்சுக்கோங்க. இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.